அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம எதுக்காக ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இன்னும் அந்த நாளில் நம்ம என்ன அமல்கள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரமலானுடைய மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய நோன்புக்கு பிறகு சிறப்பு வாய்ந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு. இந்த நோன்பு நம்ம எதுக்காக நோக்கிறோம் அப்படின்னா முஹரம் 10, அதாவது முஹரம் 10ல் நம்ம இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவங்களாக இருக்கோம். இந்த நாளில் தான் அல்லாஹாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்துக்கும் வெற்றியை கொடுத்தான். அதாவது ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து அல்லாஹாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன பண்ணால் வெற்றியை கொடுத்தான். அதனால தான் இந்த நாளில் நம்ம நோன்பு நோக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 10 அந்த பிறையில் மட்டும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யகூதிகளும் இந்த பிறை 10ல் நோன்பு நோக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா யகூதிகள்லேருந்து மாறுபடுற விதமாக நான் பிறை 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம யூதர்கள் செய்கிற மாதிரியே செய்யக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக. அதனால் நீங்கள் பிறை 10 நோன்பு வைப்பது சுன்னத். ஆனால் 9, 10 இல்லை 10, 11 நீங்கள் சேர்த்து வைப்பது சிறந்ததாக இருக்குது. அதே மாதிரி யார் இந்த நாளில் நோன்பு நோக்கிறாங்களோ அவர்களுடைய முன்வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் என்ன அமல்கள் செய்யணும் அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா கேட்கக்கூடியவங்களாக இருங்க. ஏன்னா இந்த நாளில் அல்லாஹாலா நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கான். அதனால் அல்லாஹாலா கிட்ட நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ வெற்றியை தந்துடுறா ரஹ்மானே அப்படின்னு அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக உங்களுடைய குடும்பத்தினருக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களாக இருங்க. நீங்கள் ஆஷுராவுடைய 10வது தினம் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தாராளமாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் அல்லாஹாலா உங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தரான். இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவுடைய தினத்தன்று நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.